டிஜிபி ஒருத்தரை போடணும்னு சொன்னால் இருக்கிற டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதம் முன்னாடியே லிஸ்ட்டு இவங்க 8 பேர் அனுப்பணும். அதில் 3 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மத்திய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அனுப்பும். ஆனால் இவர்கள் அனுப்பாமையே வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க சீனியாரிட்டி லிஸ்ட்டில் இருந்த 3 பேரும் ரொம்பவும் நேர்மையான அதிகாரிகள். அவங்க வந்தால் நமக்கு வேலை நடக்காதுன்னு சொல்லி இந்த ஆட்சியை கண்ட்ரோல் செய்யும். ஸோ அவர்கள் முடிவு செய்து யாரையுமே போடாமல் கடைசி நிமிஷத்தில் ஒரு 41 வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷனில் தொலைஞ்சு கோயிலிருந்து சில தொலைஞ்சு போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை விசாரணை செய்த டைரிகள், எஃப்ஐஆர் போய் இது ஐஓ போய் எங்கன்னா யாரை சந்தித்தேன் என்ன பார்த்தேன்னு இப்போ அந்த டைரிகள் முழுமையாக தமிழ்நாடு ஃபுல்லாக 16 டிஸ்ட்ரிக்டில் 41 சிடி ஃபைல்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளன அல்லது மறைந்து போய்விட்டது. அப்படின்றப்போ அப்படி தொலைஞ்சு போச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டு பண்ணணும். இவர் இருந்த காலத்தில் எஃப்ஐஆரே போடாமல் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் பெரும் ஊழல் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் எஃப்ஐஆர் இருந்தால் தான் இடி உள்ள வர முடியும். ஸோ எஃப்ஐஆர் இருந்தால் இடி எப்படி வந்தாங்கன்னு கேள்வி வந்தது. ஏன்னா இடி வந்து டாஸ்மாக் எம்டி வீட்டுக்கு போனாங்க, அப்புறம் சில தம்பிகள் வீட்டுக்கு போனாங்க. ஸோ எப்படி உள்ளே வந்தாங்கன்னு கேள்வி வந்தப்போ தான் 41 எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்குது. அதில் 2022 நவம்பரில் விழுப்புரத்தில் ஒரு கேஸில் ஒரே கடையில் 8 லட்ச ரூபாய்க்கு சரக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி 5400 கடை இருக்குது. ஒரு கடையில் 8 லட்ச ரூபாய்க்கு கணக்கில் இல்லாதது இருந்தால் 5000 × 8 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 400 கோடி. அப்போ 300 நாளைக்கு போட்டுக்கோங்க, 1 லட்சம் கோடிக்கு மேலே வருஷத்துக்கு ஆகுது. அப்படிங்கிற ஆதாரம் இருக்குன்னு ஒன்று இவர் வச்சுக்கிட்டு அதிமுக காலத்தின் எஃப்ஐஆரையும் இந்த எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணுறார் என்று ஹைகோர்ட்டில் சில பேர் இந்த சமூக ஆர்வலர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க விடுமுறை கால பெஞ்சில் எந்த எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணாதீங்க, க்ளோஸ் பண்ணாலும் கம்ப்ளீட் டேட்டா ரெக்கார்டு வைக்கணும்னு இருக்காங்க. ஸோ இந்த க்ளோசிங்க்கு உதவியவர் இப்போதைக்கு தமிழக அரசின் திட்டம் என்னன்னு சொன்னால் இருக்கிற வழக்குகளை இவரை வச்சு முடிச்சுக்க முடியுமா அடுத்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவும் சிக்கல். அந்த இது 41 சிடி ஃபைல் வழக்கை தெளிவாக போச்சுன்னா இவருக்கு பல சிக்கல்கள் வரக்கூடும்னு அந்த வழக்கறிஞர்கள் பலர் எங்கிட்ட சொன்னாங்க. அப்படி இருப்பவரை போய் இப்போ பொறுப்பு டிஜிபியாக போட்டிருக்காங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது பொறுப்பு டிஜிபியா வந்திருக்கக்கூடியவருடைய பின்னணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாத ஒரு ரகசியமா இருக்கு. ஸோ அவர் யாரு, என்ன சார் அவருடைய பின் விவரங்கள்? இல்லை, ஆக்சுவலாக டிஜிபி ஒருத்தரை போடணும்னு சொன்னால் இருக்கிற டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதம் முன்னாடியே லிஸ்ட்டு இவங்க 8 பேர் அனுப்பணும். அதில் 3 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மத்திய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அனுப்பும். ஆனால் இவர்கள் அனுப்பாமையே வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க சீனியாரிட்டி லிஸ்ட்டில் இருந்த 3 பேரும் ரொம்பவும் நேர்மையான அதிகாரிகள். அவங்க வந்தால் நமக்கு வேலை நடக்காதுன்னு சொல்லி இந்த ஆட்சியை கண்ட்ரோல் செய்யும் 2 IAS மற்றும் 2 IPS ஆஃபீஸர்கள். அவங்க தான் யூசி ஆட்சியான்லாம் கேட்பாங்க, பத்திரிகையிலே வந்திருக்கு. ஸோ அவர்கள் முடிவு செய்து யாரையுமே போடாமல் கடைசி நிமிஷத்தில் வெங்கட்ராமன் ஒருத்தரை போட்டிருக்காங்க. ஆனால் பல வழக்குகளில் நீதிமன்றம் டிஜிபி வந்து ஆஜராகணும், ஹோம் செக்ரட்டரி வந்து ஆஜராகணும். உதாரணமாக மதுரை திருப்பரங்குன்றம் வழக்கில் AGDPயையும் ஹோம் செக்ரட்டரியும் பதில் கொடுக்கணும், மத்திய அரசு சார்பாகவும் வரணும்னு சொல்லி கண்டெம்ட் 17ஆம் தேதிக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இப்போ இது வட சென்னையிலையும் AGDP வரும். இதெல்லாம் வந்த உடனே அது தவிர பொன்முடி திரு KN நேரு வழக்கில் இது போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதற்கு முன்னால் மணல் கடத்தல் வழக்கு போன டிஜிபி இருந்த பீரியடில் போட்டதுக்கும் போடல. ஸோ இது எல்லாமே வர்றப்ப எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு என்னமோ இல்லை, அந்த அழுத்தம் தாங்காமலோ உடல்நிலை சரியில்லாமல் அவர் ஆஸ்பத்திரியில் இதாகிட்டார். இப்போ அவருக்கு அடுத்தது போடணும்னா அதாவது அந்த 3 இப்போ எப்படின்னா இந்த டிஜிபி போஸ்ட் எப்படின்னா கடைசி 6 மாதம் சர்வீஸ் இருந்தால் ஒரு டிஜிபி 2 வருஷம் இருந்தால் தான் துறையை தன் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த முறையான லிஸ்ட்டில் டிஜிபி போட்டால் அவருக்கு 6 மாதம் இருந்தால் கூட 2 வருஷம் எடுத்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாரும் இந்த 3 பேர் வர வேண்டாம், இப்போ இருக்கிற டாப்பில் இருக்கிற 3 பேர் வர வேண்டாங்கிறதுக்காக தான் பொறுப்பு டிஜிபி போட்டாங்க. இப்போ அந்த டாப் லிஸ்ட்டில் இருக்கப்படும் முதல் அதிகாரி இந்த மாதத்தோடு 6 மாதம் குறைஞ்சிருது. ஸோ இந்த மாதம் 31 முடிஞ்சால் அடுத்த மாதத்துலேருந்து 5 மாதம் ஆகிடும். ஸோ அவரை லிஸ்ட்லேருந்து போயிடுது. அவர் போனால் 4வது இடத்தில் இருப்பவர் ஓரளவுக்கு இன்னைக்கு ஆட்சி செய்யும் அந்த அதிகாரிகளுக்கு ஓகேங்கிற மாதிரி. அதனால இப்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பொறுப்பு டிஜிபி போன உடனே அடுத்த பொறுப்பு டிஜிபியாக திரு அபய்குமார் சிங்னு ஒருத்தர் IPS ஆஃபீஸர் போட்டிருக்காரு. அவரும் பல போஸ்டில் இருந்திருக்கார். பட் அவர் பொன்மாணிக்கவேலுக்கு பிறகாக
இந்த வருஷங்கள் அதெல்லாம் இது 2017 வாக்கில் பொன்மாணிக்கவேலுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இதுக்கு சிலை கடத்தல் பிரிவுக்கு இருந்தாங்க. அதுக்கு அப்புறமான பீரியடில் ஒரு 41 வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷனில் கோயிலிருந்து சிலை தொலைஞ்சு போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை விசாரணை செய்த டைரிகள், எஃப்ஐஆர் போய் இது ஐஓ போய் எங்கன்னா யாரை சந்தித்தேன் என்ன பார்த்தேன்னு இப்போ அந்த டைரிகள் முழுமையாக தமிழ்நாடு ஃபுல்லாக 16 டிஸ்ட்ரிக்டில் 41 சிடி ஃபைல்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளன அல்லது மறைந்து போய்விட்டது. அப்படின்றப்போ அப்படி தொலைஞ்சு போச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டு பண்ணணும். இவர் இருந்த காலத்தில் எஃப்ஐஆரே போடாமல் காணாமல் போய்விட்டதுன்னு சொல்லி ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி இதை பற்றி கேள்விப்பட்டு என்னுடைய நண்பர் யானை ராஜேந்திரன் வழக்கு போட நாங்கள் தொலைஞ்சு போச்சு கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னாங்க. எஃப்ஐஆர் மாத்திரம் கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் எஃப்ஐஆர் போடுறப்பயே 5 காப்பி போடுவாங்க. முதல் காப்பி மாஜிஸ்ட்ரேட்டுக்கு போகும், 2வது காப்பி ஸ்டேஷனுக்கு, 3வது கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு, 4வது அந்த எஸ்பிக்கு, இப்படி 5 காப்பி 6 காப்பி எடுப்பாங்க. ஸோ எஃப்ஐஆர் எடுக்கிறது 1 நிமிஷத்தில் எடுக்க முடியும். ஆனால் ஐஓ என்ன பண்ணுறாருங்கிறது அவருடைய டைரியில் மாத்திரம்தான் இருப்பா. ஐஓ டைரியை தொலைஞ்சதுன்னா சாதாரண விஷயம் இல்லை, அது கோர்ட்டுக்கு உரிமையானது. பட் அது இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சப் இன்ஸ்பெக்டருடைய துப்பாக்கி தொலைஞ்சு போச்சுன்னா கூட அதுக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் தேடணும். ஆனால் இவங்க எஃப்ஐஆரே போடாமல் இது பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து இவர் ஹைகோர்ட்டில் போக, ஹைகோர்ட்டில் இல்லை இவங்களே விசாரிப்பாங்கன்னு சொல்ல உச்சநீதிமன்றம் போக, உச்சநீதிமன்றத்தில் கேட்டுட்டு சரி இவர் பதில் கொடுங்கன்னு கேட்டாங்க. அவர் பேர் அன்னைக்கு ஏஜிடிபியாக இவருக்கு பிறகு வந்த அபய்குமார், அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதில் என்னடான்னா அந்த 41 கோயிலில் ஒரு 7-6 கோயிலுடைய சிலைகளை நாங்கள் மீட்டுட்டோம் அப்படின்றார். ஆனால் மீட்ட இடத்துல யாரையும் அக்யூஸ்டை பிடிக்கல, சில விட்னஸ்கள் சொன்னதை வச்சு பிடிச்சோம் அப்படின்றாங்க. சரி, எந்த ஒரு வழக்குலையுமே அக்யூஸ்டை பிடிக்காம யார் வீட்டிலேருந்து பிடிச்சிங்கன்னா அவங்க அக்யூஸ்ட் ஆகிடுவாங்க. அக்யூஸ்டை பிடிக்காமையோ எதுவுமே பிடிக்க முடியாது. ஸோ இந்த செய்திகளே கோர்ட்டுக்கு ஏதோ ஒரு இது பண்ணுற மாதிரி கொடுக்கறதாக இருக்கு அப்படின்னு வழக்கு போட்டவர் சொல்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, இவர் பதில் சொல்லட்டும். இப்பொழுது நமது ஹோம் செக்ரட்டரி ஒரு பதில் கொடுக்குறாரு. அவர் இந்த விஷயத்தையே விட்டுட்டார். இவர் கண்டுபிடிச்சு அவர் வேற மாதிரி கொடுக்குறார். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்ல ஒரு மூத்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டு விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு முடியாமல் இருக்குது. அதில் ஹோம் செக்ரட்டரி நேரில் போய் அப்பியர் ஆகி கொடுத்த பதிலும் ஏற்றுக்கொள்ளாமல் திருப்பி இன்னொரு விசாரணைக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. தேவை என்றால் சீஃப் செக்ரட்டரியை கூப்பிடுவேன்னு கடைசியாக சொல்லியிருக்காங்க. இப்படி அந்த வழக்கில் 41 தொலைஞ்சு போன ஃபைலுக்கு எஃப்ஐஆர் போடாதவர் தான் இந்த அபய்குமார் சிங். அதே போல் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் பெரும் ஊழல் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் எஃப்ஐஆர் இருந்தால் தான் இடி உள்ள வர முடியும். ஸோ எஃப்ஐஆர் இருந்தால் இடி எப்படி வந்தாங்கன்னு கேள்வி வந்தது. ஏன்னா இடி வந்து டாஸ்மாக் எம்டி வீட்டுக்கு போனாங்க, அப்புறம் சில தம்பிகள் வீட்டுக்கு போனாங்க. ஸோ எப்படி உள்ளே வந்தாங்கன்னு கேள்வி வந்தப்போ தான் 41 எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்குது. அதில் 2022 நவம்பரில் விழுப்புரத்தில் ஒரு கேஸில் ஒரே கடையில் 8 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி 5400 கடை இருக்குது. ஒரு கடையில் 8 லட்சம் ரூபாய்க்கு கணக்கில் இல்லாதது இருந்தால் 5000 × 8 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 400 கோடி. அப்போ 300 நாளைக்கு போட்டுக்கோங்க, 1 லட்சம் கோடிக்கு மேலே வருஷத்துக்கு ஆகுது. அப்படிங்கிற ஆதாரம் இருக்குன்னு ஒன்று இவர் வச்சுக்கிட்டு அதிமுக காலத்தின் எஃப்ஐஆரையும் இந்த எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணுறார் என்று ஹைகோர்ட்டில் சில பேர் இந்த சமூக ஆர்வலர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க விடுமுறை கால பெஞ்சில் எந்த எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணாதீங்க, க்ளோஸ் பண்ணாலும் கம்ப்ளீட் டேட்டா ரெக்கார்டு வைக்கணும்னு இருக்காங்க. ஸோ இந்த க்ளோசிங்க்கு உதவியவர் இவர். ஸோ இவருக்கும் இன்னும் 2 மாதமோ 3 மாதமோ தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு தமிழக அரசின் திட்டம் என்னன்னு சொன்னால் இருக்கிற வழக்குகளை இவரை வச்சு முடிச்சுக்க முடியுமா அடுத்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவும் சிக்கல். அந்த இது 41 சிடி ஃபைல் வழக்கை தெளிவாக போச்சுன்னா இவருக்கு பல சிக்கல்கள் வரக்கூடும்னு அந்த வழக்கறிஞர்கள் பலர் எங்கிட்ட சொன்னாங்க. அப்படி இருப்பவரை போய் இப்போ பொறுப்பு டிஜிபியாக போட்டிருக்காங்கன்னா, ஏன்னா இந்த 1 மாதத்தை ஓட்டிட்டா அவங்களுக்கு 5 மாதம்னு ஆயிடுது. ஸோ அப்போ 4ஆவதாக இருக்கிற நபரை இவங்க போடுறதுன்னு ஐடியாவில் இருக்காங்களா, இல்லை 5ஆவது நபராக ஏஜிடிபி வரக்கூடுங்கிறாங்க. இந்த ஆட்சியை பெருமளவில் வழி நடத்தும் டேவிட்சன் ஆசீர்வாதமும் அந்த லிஸ்ட்டில் வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த பொறுப்பு டிஜிபி போடுறது ரொம்ப தப்புன்னு பலமுறை எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸும் சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தில் ஹென்றி டிஃபானி வழக்கு போட்டிருக்காரு, இன்னும் பலரும் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப திருப்பி ஒருவர் உடல்நிலை சரியாத பொழுதும் பேசாமல் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற 3லேருந்து டாப்பில் போட்டுக்காம இப்படி செய்வது இந்த ஆட்சி வேறு ஏதோ திட்டம் வச்சிருக்கு, இல்லை ஆட்சியை வழிநடத்துறவங்க செய்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.